சரி முகத்தை அலங்காரம் செய்தார்கள். ஆமா. அழகாக கொச்சி மஞ்சள் கொண்டு பூசினார்கள். அப்ப அம்மாவே இந்த நேரத்துல மலையாளத்து மஞ்சள் கொண்டு முதல்ல பூசிட்டாங்க. ஆமா. அதே கரெக்ட் அப்படி மலையாளத்து மஞ்சள் தேர்ந்தெடுத்தாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல கிடைக்கக்கூடிய பொருளும் அப்படி அழகா இருப்பாங்க. அந்த இடத்துல மஞ்சளுக்கு பேர் கொடுத்தது கொச்சி. கொச்சி. ஆமா. அப்ப கொச்சி மஞ்சள் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல பூசினா அழகா இருக்கும். அழகு மட்டுமல்ல மஞ்சள் வந்து கிரீமி ஆசி அந்த மஞ்சளை பூசினா குளிச்சுன்னா உடம்புல ஒரு தொத்து வெளியே வராது. எனக்குலாம் வாட்ஸ்அப்லயும் பிடிக்காத மஞ்சள். போட்டோலையும் முகம் எரியுது. எனக்கு மட்டும் இல்ல எல்லாருமே அப்படிதான். மஞ்சள் முகத்துல யாரும் முகத்துல இருக்காரு. இந்த டப்பாவை இருக்கிற தீபம் பூசுமா மஞ்சள் இந்த கோபுரமா இருக்கு மஞ்சள் வாங்கக்கூடாது. முட்டா மஞ்சள் வாங்கி கல்லுல உடம்ப கொடுத்து உரசணும். என்ன முட்டா? முட்டா மஞ்சள். முட்டா மஞ்சள்ல 3 வகை இருக்கு. 3 வகை. என்ன வகை? பிராணி மஞ்சள், முட்டா மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள். 3 வகை. ஆமா. இந்த பிராணி மஞ்சள் சொன்னா பிராணி மஞ்சள் நீங்க சொன்னா பாருங்க குழம்பு வைப்போம்ல. ஆமா. குழம்பு வைக்கிற மஞ்சள் போட்டு பிராணி மஞ்சள். பிராணி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சள் நீங்க சொன்னா அது வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய முகத்தை போடக்கூடிய பவுடர்லாம் பயன்படுத்துவாங்க. நிறைய வாசனை பொருட்களுக்கு பயன்படுத்துவாங்க. அது கஸ்தூரி மஞ்சள். முட்டா மஞ்சள் எல்லாம் உருண்டையா இருக்கும். உருண்டையா இருக்கும். ஆமா. அந்த உருண்டை மஞ்சளை கையில வச்சு உள்ள கை வலிக்க தேய்ச்சி கண்ணத்துல போட்டா சொல்லி சருமங்கள்லாம் வராது. அந்த சரக்கு வராது. நீங்க இந்த டப்பா மஞ்சள் போட அப்ப அந்த முட்டா மஞ்சள் பூசினா மறந்து போறாது. டப்பால இருக்கிற மஞ்சளை பூசிட்டு மறந்து போச்சு. வரதான் செய்யும். இருந்தா எதுக்குள்ள அள்ளி வர சீமவத்தை பூசுவாங்க. அவளுக்கு தலை உடனே வந்துடும். ஆசை கரியாக்கணும். ஆசை கரியாக்கணுமா? உண்மை சொல்றேன். சரி எதுனா சரி அப்படி வரிசைப்படுறோம். வீட்டுக்காரன் உட்காந்து வரிசைப்படுறோம். வீட்டுக்காரன் வேற வேலையே கிடையாது. அம்மா இப்ப நீங்க முகத்தை அழகுபடுத்துறதுக்கு பேரன் மணி பேட்டிய மணி அது நிறைய இருக்குமா? இதெல்லாம் இருக்கு. அதாவது டவுரி போடுறது உனக்கு ரொம்ப தெரியும். பான்ஸ் கிரீம், ஃபேர் அண்ட் லவ்லி இப்படி நிறைய கிரீம் வந்திருக்கு. அந்த கிரீம்லாம் போட்டா முகம் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி பளபளன்னு அந்த மஞ்சள் எவன் பூசுவான்? போட்ட உடனே பார்க்கறதுக்கு படிச்சுட்டு தான் இருக்கும். ஆனா காலையில தூங்கி முடிச்சு வரும்போது முகத்தை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கோயில மஞ்சள் பானைக்கு தீ போடும்போது பக்கத்துல இருந்து போடும்போது முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு போயிடும். அதே மாதிரி பார்க்கறதுக்கு போனா எரிஞ்சு போயிடும். அதெல்லாம் போடக்கூடாது. அது கண்ணு வளர். அது இயற்கையாகவே நிறைய விஷயங்கள் இருக்கு. இயற்கையா நம்ம முகத்தை வந்து அழகாக படிச்சுட்டு பழப்பழம் வைக்கணும்னா நிஜமா நல்ல வெள்ளரி பிடிச்சாங்க. வெள்ளரி பிடிச்சி சின்ன வெள்ளரிக்காயை வாங்கி அழகா கட்டி வச்சுட்டு ரவுண்டா சீவி ஒரு கிண்ணத்துல வச்சுக்கிட்டு அடுத்த என்ன சின்ன அழகா வச்சு படுத்து மாட்டில படுத்துட்டு இன்னொரு கிண்ணத்துல கொஞ்சம் வத்தல் பொடி வச்சு அந்த வெள்ளரி பிடிச்சி எடுத்து வத்தல் பொடியில போயிட்டு கண்ணத்தை ஒட்டி எல்லாருக்கும் அப்படி ஒட்டி வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப எடுத்து தூரம் போட்டு முகத்தை கழுவினா முகம் பழிச்சு ரொம்ப படிச்சுட்டு இருக்குவேன். வத்தல் முக்கியம் அவ்வளவு வத்தல் பொடியெல்லாம் ஒண்ணு விட்ட வேண்டாம். வெள்ளரிக்காயை வைக்க அழகாக சீரக கண்ணத்தை அப்படி ஒட்டி வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சு முகத்தை கழுவிடணும். தினசரி நாம செய்யணும்னு சொன்னா முகம் உண்மையில அழகா இருக்கும். இது தெரியாம நீங்க அநியாயமா காசை போட்டு கடையில கொடுத்துட்டீங்கன்னா அது நீ பேச பார்த்து இந்த நாய்க்கே டென்ஷன் வரும். சொல்லி டிப்ஸ் அந்த டிப்ஸ் நாய்க்கே பிடிக்கல போ. இப்படி சரி அழகாகவே இந்த அம்மைய முத்தாரம்மன் முகத்தை மஞ்சள் பூசினார்கள். விதவிதமான பொட்டு வைத்தார்கள். என்ன பொட்டு பாருங்க? சாந்த பொட்டு, சந்தன பொட்டு, சம்பாத பொட்டு, விதவிதமான பொட்டுகளை வைத்தார்கள். குங்கும பொட்டு, சிக்கை பொட்டு, தேவப்பட்டா, நெத்தில பொட்டு, இல்லைன்னா பாட்டு கதவுல பொட்டு, இல்லைன்னா புருஷன் சட்டையில பொட்டு. புருஷன் சட்டை சண்டை போடுறது வேற எங்கேயும் போக வேண்டாம். எங்கேயும் போக வேண்டாம். இப்போ வந்து சீக்கிரம் போட்டு அப்ப வந்து அழகா இந்த நெத்தி வட்டமாய்ப்பாங்க. குங்குமம் போட்டு சரி எவ்வளவு அழகா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். பார்க்க அப்படி வட்ட நிலாவை பார்த்த மாதிரி இருக்கும். தனிச்சு இந்த பொட்டுகள் நிறைய விதம் இருக்கு. அதுல என்ன பார்த்து இருக்கு பாரு பெண்கள் எல்லாம் பாரு இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் எல்லாம் இந்த இடத்துல பொட்டு வைப்பாங்க. அப்ப கல்யாணமான பெண்கள் எல்லாம் கீழே போட்டு வைக்கிறாங்க. யார் கேட்கல இந்த பொட்டு ஏன் வைக்கிறோம்னு நம்ம தாய்க்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த நெத்தியில வைக்கக்கூடிய நம்ம இந்து சமுதாயத்தில் சாதாரண வைக்கக்கூடாது. வாழ்க்கைக்கு ஒன்றி போகக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. தெரியாதவங்க இந்து மதம் மூடநம்பிக்கை சொன்னாங்க. மிகப்பெரிய ஆழமான வாழ்க்கை தத்துவம் இருக்கு. யாருக்காவது இந்த உச்சியை வைக்கக்கூடிய பொட்டு எதற்காக வைக்கிறார்? அன்னைக்கு உங்களுக்கு அறிவு நிறைய இருக்கு. நீங்களே சொல்லி கொடுத்துருங்க. நான் சொல்றது மாட்டேங்கிறேன். அங்கே கேள்வி வச்சிருக்கேன். நான் சொல்லணுமா? ஆமா.
நீ சொல்லிருக்க. அவன் பாருங்க இந்த வெற்றியில இந்த பொட்டு எதுக்காக வைக்கிறான்னு சொன்னான். அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்துக்காக வைக்கிறான்னு சொன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க பாருங்க, பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், ஆண்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். அது உண்மைதான். அதற்காக பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் சொன்னாலும் பெண்களை அடிமையாக இருப்பதற்கு அப்படி சொல்லிருக்காங்கன்னு சொல்லி நினைச்சிருக்கோம். அது என்ன காரணம்? எந்த காரணத்திற்காக அப்படி சொல்லிருக்காங்கன்னு சொன்னா, இப்ப பாருங்க ஒரு கல்யாணமான பெண் வந்து அப்படி தலை குனிந்து நடந்து செல்கிற பொழுது, சரி ஒரு ஆண்மகன் அங்க இருந்து தலை நிமிர்ந்து வருகிற பொழுது அப்ப பார்ப்பதற்கு முதல்ல நினைச்சு தலையை குனிந்து செல்கிற பொழுது அந்த ஆண்மகனுடைய கண்ணில் முதல்ல என்ன பண்ணும்? இந்த மேல இருக்கக்கூடிய பொட்டு கண்ணுக்கு தெரியும். அவ கண்ணுக்கு தெரிஞ்ச பொழுது மனமான பெண் சொல்லி அந்த ஆடவன் மேலே சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த பொட்டு கல்யாணமாகிற போது புருஷனுடைய கையில் எடுத்து வைக்க சொல்லுவாங்க. அதற்காக சரி அப்ப ஆண்கள் நிமிர்ந்து சொல்ல வேண்டும், பெண்கள் தலை குனிந்து எதற்காக சொல்ல வேண்டும் சொன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு. கல்யாணத்தோட பெண்ணுடைய காலில் வெட்டி போடுறாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன செய்யணும்னு சொன்னால் மனைவிதான் கணவனுக்கு காலியை வெட்டி போட வேண்டும். இவனுக்கு மாத்திரையை போட்டு ஆண்கள் தான் வெட்டி போடணும். ஆண்கள் தான் வெட்டி போட வேண்டும். எதற்காக அந்த வெட்டியை போட்டுறாங்கன்னு சொன்னா பெண் தலை குனிந்து வர வேண்டும். அப்படி தலை குனிந்து வருகின்ற போது தலை குனிச்சவங்க நடந்துகிற போது சரி அப்போ ஒரு ஆண்கள் அங்கிருந்து வருகின்ற போது நம்முடைய கண் பார்த்து முதல்ல என்ன செய்யும்? ஆண்களுடைய காலை அப்பொழுது விரலையை வெட்டிக்கிறது சொன்னால் இது மனமான ஆணவன் ஆடவன் அப்படின்னு சொல்லி ஆண்கள் தான் அந்த காலத்துல வெட்டி எடுத்திருக்காங்க. ஆண்கள் தான் வெட்டி போட்டாங்க. நான் பார்த்ததுல இந்த படத்தை தாமரை வரல நம்ம பிரபுதேவ போட்டுலயே வந்து அதான் பார்த்திருக்கேன். எல்லாம் படத்தை நம்ம பார்ப்பீங்க. இயற்கையான ஒரு விஷயத்தை தெரியாம யாருமே பார்க்கல. அப்ப இதுக்காக தான் நெற்றியில இந்த நெற்றியில உச்சியிலே பொட்டு வைக்க வேண்டும், ஆண்கள் காலையை வெட்டி வைக்க வேண்டும். நம்ம இந்து மதத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம் வாழ்க்கை. அப்படியே நீங்க வெட்டி போட்டா நானே போட்டுருந்தேன். ஒரு நாள் போட்டிருப்பேன் இல்லை அதான் உங்களுக்கு போடல. பாதி வந்து போடுறத வச்சு போடுறா பிடிச்சவன் சொல்லிதான் சரி ஒண்ணு போடலாம். அதுக்காக மாத்தி போட்டாச்சு. இப்படி அழகனை சரி அம்மாவை நெச்சு நிறைய பொட்டு வைத்து அலங்காரம் செய்தார்கள். சரி வேட்டியை பொன்னகை போட்டியிருந்தார்கள். சரி சங்கு வளையல், பச்சை வளையல், சருக வளையல், பிளாஸ்டிக் வளையல், கண்ணாடி வளையல், ரப்பர் வளையல், அலுமினிய வளையல் ஆமா இருக்குலாமா இருக்காங்க. அதெல்லாம் போட்டா நல்லா இருக்காது. அப்ப ஓடன்னு சொன்னா தங்க வளையல் போடணும். தங்க வளையல் ஆமா. நீ என்னதான் தங்க வளையல் கையில போட்டு ஆட்டினாலும் அந்த ஓசி போடாதம்மா. கண்ணாடி வளையல் போட்டு கையை கொடுத்தா அந்த இசையே ஒரு மகிமை. இசையே ஒரு மகிமை. இப்ப தங்க கொலுசை காலை போட்டா சவுண்ட் வருமா? வெள்ளி கொலுசை காலை மாட்டி இந்த வீட்டுக்கு உடக்கும் போது அந்த கொலுசுடைய ஓசையும் ஒரு தனி மகிமை கொடுக்கும். சரி இதுதான் இசைக்கெல்லாம் ஒரு மகத்துவம் இருக்கும். சாதாரண கூட இப்ப கல்யாண வீட்டுல வந்து பாரு எதற்காக இல்லைங்களா நம்ம இந்து கல்யாண வீடுகள்ல பெருமாள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் பாட்டு வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்து இந்த ட்ரம்மை போட்டு டம்மு 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 போட்டு உடைக்கிறாங்க. இது மனசுக்கு அலர்ஜி தான் ஏற்படுத்தும், டென்ஷன் உருவாக்கி. ஆனா கல்யாண வீட்டுல எதற்காக நாதஸ்வரம் வாசிக்க வேண்டும், தபேலா எதற்காக இசைக்க வேண்டும் சொன்னாருன்னு சொன்னா இந்த நாதஸ்வர இசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை இருக்கு. மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணானவர் இந்த நாதஸ்வர ஓசையை கல்யாணத்தின் போது அந்த வாசிக்கிற அந்த நாதஸ்வரத்தினுடைய காதால் இனிமையாக கேட்டு ரசித்தார் என்று சொன்னால் சீக்கிரமாகவே குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தன்மையை கொண்டு கூறுவார். அப்படி ஒரு மகிமை இருக்கும் அந்த நாதஸ்வரத்துல. இங்க கோயில வந்து இருப்பதை விட வீட்டுக்காரர் வாய்ச்சாருன்னா காலை ஊத்துங்க அடே நீ வர வர புதுசு புதுசான தத்துவத்தை கற்கும் போது அடே உண்மையான ஒரு விஷயம் அது உண்மைதான். நாதஸ்வரங்கிறது அது கேட்கணும் இனிமையா நடக்கிற போது வச்சுக்கோங்க டபுளும் நாதஸ்வரமும் சேர்த்தாங்க. இங்கிலீஷ்காரன் வாத்தியத்தை தோல்ல தொங்க போட்டு டம் 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 இது உள்ள மாதிரி இருக்கு. இப்படி அழகாகவே 64 அம்மன்மார்கள் அலங்காரம் செய்து இருக்கக்கூடிய சமயம் சரி பார்த்தாலே பார்வதி அம்மை அம்மன்மார்கள் அலங்காரம் பண்ணியிருக்கிறார். ஒரு வரையும் பரவாயில்ல மார்கள் கைலாசமைக்கு போகிறார். சரி என்ன சொல்லி இந்த பார்வதி அம்மை இதை செய்தால் வரீங்க நம்ம செய்தார்கள் அஞ்சாதை தேவளை Jamila
சரி. கைலாசமலை கலைத்துக் கொண்டு வருகின்றார்கள் இந்த பார்வதி அம்மை. நேரே கைலாசமலை கலைத்து வந்தார் வாருங்கள். சரி. அங்கே பார்த்தார் இந்த பகவான். ஆமா. அம்மா பார்வதி இத்தனை அம்மன்மார்கள் எங்கு பிறந்தார்கள்? ஆண்டவா ஈஸ்வர ஜெகதீசா சக்தி மகாமணியுடைய வேள்வி தணிப்பதற்காக தாங்கள் அனுப்பி வைக்கிறேன். அந்த வேள்வி தணிக்கிறேன் என்று சொல்லி இந்த வேள்வியுடைய அருகாக சென்றபோது இந்த முக்காட்டிலே கண்டு முள்ளுகிற இந்த முக்காட்டிலே இந்த வேள்வி தணிப்பதற்கு தண்ணீர் இருப்பது கிடையாது. ஆகவே அந்த வேள்வியுடைய அருகாக நான் நின்று கொடுத்த போது அந்த வேள்வியின் வெற்றியாக என்னுடைய வேள்வியை பற்றி என்னுடைய சரீரம் எல்லாம் வேர்வையாக வைத்தது. ஆகவே என்னுடைய முகத்தில் ஏற்ற வேர்வை அப்படியே மாறி இந்த வேள்வியை தெரிந்து என்னுடைய முகல வேர்வையானது அந்த வேள்வியிலே விடுபட்டதை பாருங்கள். அந்த வேள்வியில் போய் தெரிந்தது. என்னுடைய வேர்வையானது வீண் போகாமல் என்னுடைய வேர்வைக்கு ஆதாரமாக முதலாக மூன்று முகம் மாறுதலத்தோடு தாயாகப்பட்ட முத்தார் அம்மன் வந்திருக்கிறார்கள். பலதுறை வேர்வை பாருங்கள். ஆகையால் மற்றும் 64 அம்மன்மார்கள் பிறந்தார்கள். பிறந்தவர்களே இந்த காலகட்டத்தில் விட்டு வர முடியுமா? ஆகையால் ஆண்டவா ஜெகதீசா மகாதேவா கைலாயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி. அது மட்டுமல்ல, இந்த 64 அம்மன்மார்களை காணகத்தை ஒவ்வொரு நாளைக்கு தாயாக அனுப்பி வைக்கிறார். சுவாமி அவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து உடனே முக்காட்டிற்கு அனுப்பி வைங்கள். இது சொன்ன உடனே வந்த பகவான் முக்காட்டிற்கு செல்வதற்கு சென்றால் மட்டும் போதாது. ஒரு நேரத்தை தூதுவை அனுப்பக்கூடிய சமயம் அவை தனது அறியாமல் எல்லோரையும் வர வேண்டும் என்று சொல்லி ஆதிரை கேட்ட பகவான் தேவி முத்தார் அவனுக்கும் மற்றொரு அம்மன்மாருக்கும் அங்கே அழகுமணி வேண்டிய வரத்தை கொடுத்தார்கள். பூதப்படை அழகான ஒரு தேர் இப்படி எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த தேவி முத்தாரவன் மற்றொரு அம்மன்மாரும் முக்காட்டிற்கு வந்தார்கள். பூதப்படை முக்காட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். பார்த்தா ஒவ்வொரு மூன்று பேரும் அம்மன்மாரை கண்டவனை அன்போடு வரவேற்றார்கள். வரவேற்று வில்வ மரத்தடியை வர வைத்தார்கள். உடனடியாக சீக்கிரம் அம்மாவுக்கு அழகுரிய கோட்டை அமைக்க வேண்டும். கோட்டை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் சோதனை வரவழைக்க வேண்டும். சோதனை வரவழைத்து கேட்க பார்த்தார் சோதிடர். அம்மாவுக்கு ராதிகளை இந்த